அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 3இல் 3. அதில் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். x + 2y the whole square minus x minus 2y the whole square equal to 8xy என நிறுவுக. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் LHS equal to RHS. அதாவது LHSனா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. LHS is equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ள ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சரும் சமமாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு LHSஸே எடுத்துக்கிறேன். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 8xy வர ஆன்சரை நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் x + 2y the whole square minus x minus 2y the whole square. இந்த முற்றுமை என்ன முற்றுமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a square minus b square equal to a plus b into a minus b. இந்த முற்றுமையில் இந்த கணக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் a என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus 2y, b என்பது x minus 2y. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பிரதியிட போகிறோம். a plus b ஃபஸ்ட்டு. a என்பது என்ன? x plus 2y plus b என்பது x minus 2y. இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அப்புறம் இன்ட்டு திரும்ப a minus b. a என்பது x plus 2y minus b என்பது x minus 2y. இதை மாதிரி ஏவோட மதிப்பு பியோட மதிப்பை இந்த முற்றுமையில் பிரதியிட்டு இப்போ வந்து சுருக்கி போட போகிறோம். எக்ஸ் அப்படியே போடுவோம், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2y இந்த ரிமூவ் பண்ணிடுறோம், ப்ளஸ்ஸால் பெருக்கிறோம். ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 2y. அடுத்து பாருங்கள், இதை அப்படியே தனியாக வச்சுக்கிறோம். இதை அதே மாதிரி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸு மைனஸு மைனஸையும் பெருக்கினால் ப்ளஸ்ஸு 2y. இப்போ எதை சுருக்க முடியும்னு பாருங்கள். 2y ப்ளஸ் 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாருங்கள். இங்கே 2x இருக்குது இந்த பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 2y ப்ளஸ் 2y, 2y ப்ளஸ் 2y. இப்போ 2x இன்ட்டு 2 2 4y. ஒத்த உறுப்புகளை கூட்டலாம், 4y. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2 4 8xy. அப்போ LHSல என்ன கிடைச்சிருக்கு ஆன்சரு? ஈக்குவல் டு 8xy. RHS நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் 8xy. அப்போ therefore LHS is equal to RHS. அதாவது 8xy இடது பக்கமும் வந்திருக்கு, அது நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த ஆன்சர் என்ன? 8xy. இதை மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி போடணும். புரிஞ்சுங்களா?